அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்னைக்கு நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. அதோட எக்ஸைட்டிங் அன்பாக்சிங் நேற்று நம்ம சேனலில் பிக் அன்பாக்சிங் தான் சொல்லணும். சாம்சங்குடைய S22 Ultra நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதோடு நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ரிவ்யூவில் கண்டிப்பாக உங்களுடைய டவுட்ஸ் என்னென்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதோட இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme 9 இது வரைக்கும் 5G தான் லிஸ்டிங் ஆகிருந்தது. இப்போ புதுசாக 4G டிவைஸ் ஒன்று லிஸ்டிங்காக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தலாம். Redmi Note 11 Pro சீரீஸ் பாக்ஸ் ப்ரைஸஸே இந்தியாவில் ரிவீலாக இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தலாம். Android 13 இன்னொரு புது ஃபீச்சர் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 773ல். இன்றைக்கும் Paytm கான்ட்ராஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். நீங்கள் ஒருவேளை டெய்லி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா இந்தியன் ரயில்வேஸுடைய ஆத்தரைஸ்ட் டிஜிட்டல் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Paytm தான். Paytmோட இன்டெகிரேட் பண்ணி டிஜிட்டல் டிக்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் டிக்கெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிக்கெட் மிஷின் இருக்குல்ல, அதில் UPI வழியாக நீங்கள் பே பண்ணி இனிமேல் டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். UPI அப்படின்னு சொல்லும்போது QR கோடு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், அது வழியாக நீங்கள் டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். அகைன் இந்த டிக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை அன்ரிசர்வ் டிக்கெட்டாக இருக்கலாம். உங்களுடைய ஸ்மார்ட் கார்டை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும், சீசனல் டிக்கெட்ஸை ரெனியூ பண்ணணும், எல்லாமே வந்து நீங்கள் QR கோட் வழியாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து இப்போது இந்தியன் ரயில்வேஸோட கொலாப் பண்ணி Paytm இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Jio and OnePlus வந்து போன வாரம் கொலாபரேஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கொலாபரேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கிடையாது. ஜியோ கேம்ஸ் வந்து OnePlus டிவியில் வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜியோ கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய லைப்ரரியில் அவங்க புதுசாக கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ OnePlus டிவி யூசர்ஸ்க்கெல்லாம் அது ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கொலாபரேஷன். ஸோ நீங்கள் ஒருவேளை OnePlus டிவி வச்சுருந்தீங்கன்னா ஜியோ கேம்ஸ் வந்து இனிமேல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பிப்ரவரியில் எந்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து அந்த தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாப் 10 ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே லிஸ்ட்டாக இருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்ஸ் Snapdragon 8 Gen 1 தான் இருக்குது. ஸோ டாப் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங் டிவைஸ் நூபியாவுடைய ரெட் மேஜிக் தான் உங்களுக்கு டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்டில் உங்களுக்கு iQOO 9 சீரிஸ் இருக்குது. ஃபோர்த் பிளேஸில் Realmeவுடைய GT2 Pro, ஃபிஃப்த் பிளேஸில் OnePlus 10 Pro இருக்குது. சிக்ஸ்த்தில் உங்களுக்கு Xiaomi 12 Pro இருக்குது. அகைன் நீங்கள் செவன்த் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmiவுடைய K50 கேமிங் எடிஷன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் Poco F4 GTயாக வரப்போது. அது செவன்த் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே டாப் 10 வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. Jio Data Loan அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் மை ஜியோ ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. பட் நிறைய பேருக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னே தெரியாது. ஏன்னா இந்த டேட்டா லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒருவேளை பணம் இல்லை, இமீடியட்டாக எனக்கு டேட்டா வேணும்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே ஜியோ ஆப்பில் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி டேட்டா வவுச்சர் இந்த பேரில் தான் அவைலபிளாக இருக்கும். யாரெல்லாம் இது கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் அண்ட் போஸ்ட்பெய்ட் யூசர் யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு. அங்கே நீங்கள் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் யூசர்ஸ்க்கு 2 GB டேட்டா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இமீடியட்டாக யூஸ் பண்ணலாம். இது ஃப்ரீயாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது டேட்டா லோன். ஸோ நீங்கள் வந்து அப்புறம் பே பண்ணணும். 2 GBக்கு வந்து 25 rupees வந்து அந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் ரீபே பண்ணிக்கிட்டால் மறுபடியும் உங்களுக்கு எமர்ஜென்சி டேட்டா லோன் வேணும்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த டேட்டா லோன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எவ்ரி மந்த் நீங்கள் பே பண்ணிங்கன்னா இந்த டேட்டா லோன், அதாவது எமர்ஜென்சி டேட்டா லோன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Android 13 டெவலப்பர் ப்ரிவ்யூ ஆல்ரெடி வந்து ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணி இப்போ ஒவ்வொரு ஃபீச்சர்ஸாக ரிவீல் ஆகிட்டே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து Android 13 வரப்போகிறதா தெரியுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஃபீச்சர். நீங்கள் ஒருவேளை ஐஃபோன் யூஸராக இருந்தால் ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து நீங்கள் டிம், அதாவது இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. இந்த ஃபீச்சர் Android 13 நேட்டிவாக வரும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃப்ளாஷ் லைட்டை நீங்கள் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் Android 13 வந்து. சாம்சங்குடைய இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து NBTCயில் ரிவீலாக இருக்குது. இங்கே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பட்ஜெட் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். சாம்சங்குடைய A13 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லிஸ்டிங்காக இருக்குது. இது Exynos சிப்செட்டில் லிஸ்டிங்காக இருக்குது. Exynos 850ல் வரலாம் அப்படின்னு தெரியுது. அதே சாம்சங்குடைய M23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய M சீரீஸில் இதுவும் ரொம்பவே பாப்புலர்
பாப்புலரான டிவைஸ் தான். இந்த டிவைஸ் வந்து ஒரு 5G டிவைஸாக வந்து லிஸ்டிங்காக இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 750G இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது கீக்பென்ச் ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து NBTCல லிஸ்டிங்காக இருக்குது. இந்தியாவிலும் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆப்பிளுடைய நெக்ஸ்ட் ஈவெண்ட் March 8 அப்படிங்கிற மாதிரி டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பிள் ஈவெண்ட்டில் இவங்க புது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. கண்டிப்பாக ஒன்று ஐஃபோனுடைய SE3 இருக்கும் அப்படின்னு தெரியுது. அஃபோர்டபுள் ஐஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இது கூடவே ஒரு புது சிலிக்கான் சிப்பும் இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம். அதோட மேக்புக் ஏரும் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. ஸோ இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆப்பிளுடைய இந்த லான்ச் ஈவெண்ட்டில் இவங்க ரிவீல் பண்ணுவாங்க. மோட்டோரோலாவுடைய G சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே ரொம்பவே பாப்புலர். இந்த G சீரிஸில் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. மோட்டோரோலாவுடைய G22 அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் மோட்டோரோலா கேமரா மாடியூல்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்லுக்கோட மோட்டோரோலாவுடைய G22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G37 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல், AMOLED பேனலோட இது 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. Realme GT Neo 3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 வாட்டில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி MWCயில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதோட நேற்று சிப்செட் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இது மீடியாடெக் டைமென்சிட்டி 8100ன்னு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட எப்போ லான்ச் ஆகும் அப்படிங்கிற டைம் லைனும் இப்போ சொல்லியிருக்காங்க. டைம் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Q2 2022 தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி 8100க்கு அவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த டிவைஸ் கூடவே வந்து ஒரு ஃபோல்டபிள் டிவைஸும் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ ரியல்மியுடைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க ஃபோல்டபிள் டிவைஸ்க்காக? ரியல்மியுடைய நம்பர் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 சீரீஸில் ஏற்கனவே இந்தியாவில் 9 Pro சீரீஸ் எல்லாம் லான்ச் ஆகிடுச்சு. பட் இன்னும் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் ரியல்மி 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகலை. ஆல்ரெடி இந்தியாவில் லிஸ்டிங் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5G டிவைஸ் மீடியாடெக் டைமென்சிட்டி 810ல் லான்ச் ஆகணும். ஆனால் தற்சமயம் இன்னொரு மாடல் நம்பர் லிஸ்டிங்காக இருக்குது. இது 4G டிவைஸ் அப்படின்னு தெரியுது. இங்கே கேமரா ஃபீச்சர்ஸ் அண்ட் பேட்டரி ரிவீலாக இருக்குது. 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர், ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல், 5000 mAh பேட்டரி அப்படிங்கிற மாதிரி இந்த 3 ஃபீச்சர்ஸும் வந்து மாடல் நம்பர் கூடவே ரிவீலாக இருக்குது. ஸோ ரியல்மியுடைய நம்பர் சீரிஸ் அதாவது ரியல்மி 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G அண்ட் 5G டிவைஸ் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரிஸ் இந்தியாவில் March 15 அன்னைக்கு லான்ச் ஆகுது. 2 டிவைசஸ், ஒன்று 4G இன்னொன்று 5G அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இதோட பாக்ஸ் ப்ரைஸஸ் ரிவீல் ஆனதுனால என்ன ப்ரைஸில் இந்தியாவில் வரும் அப்படின்னு தெரியுது. கலர் வேரியன்ஸும் ரிவீலாக இருக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிராஜ் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, ஃபேண்டம் ஒயிட், ஸ்டெல்த் பிளாக்னு 4 கலர் வேரியன்ஸில் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G வேரியன்ட் 21,000 ப்ரைஸ் செக்மெண்ட், மேபி 21,499 இல்லைனா 999 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லையும். அதே 4G வேரியன்ட் வந்து 15,000 to 16,000 ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரிஸ் இந்த ப்ரைஸஸில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாடி Paytm கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். டாப் 10 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோனில் 5th பிளேஸில் இருந்த டிவைஸுடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த Paytm கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் இன்ஸ்டாகிராம் ஆப் நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கமலக்கண்ணன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.